குட் மார்னிங். நேத்து வந்து மூக்கொடைஞ்சு ரத்தம் வந்துச்சுன்னு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு 2, 3 பேர் வந்து பேசியிருந்தாங்க. இந்த மாரி குழந்தைங்க வளரும்போது இதெல்லாம் நார்மல் தான். குழந்தைங்க எந்திரிச்சு நடக்கும்போது, தவறும்போது எல்லாம் சின்ன சின்ன அடிபடுறதெல்லாம் பிரச்சனையே இல்ல. இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கிட்டு கில்ட் ஆகி உன்ன நீயே வந்து டென்ஷன் பண்ணிக்காத. இதெல்லாம் ஃப்ரீயா விட்டுரு. இன்னும் குழந்தைங்க நடக்க ஆரம்பிச்சா இதுக்கு மேலே ஆகும். நெறையா அடிபடும். அதுக்கெல்லாம் வந்து நீ எப்படி சமாளிக்க போற? அப்படிலாம் நெறைய பேர் பேசியிருந்தாங்க. அதுவும் என் மேல தப்பு இல்ல. இதெல்லாம் குழந்தைங்க பண்றது தான். சேட்டை பண்றது தான். அப்படின்னு நெறைய பேர் பேசியிருந்தாங்க. அந்த மாரி பேசுனவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா என்னோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டதுக்கு. இப்படியும் பேசுவாங்க. சில பேர் என்னன்னா நெகட்டிவாவும் பேசுறாங்க. என்னன்னா, "குழந்தைய விட்டுட்டு நீ எதுக்கு பாத்ரூம் போன? குழந்தை தூங்கும்போது பாத்ரூம் போக வேண்டியது தானே! அப்படியே குழந்தைய தூக்கிட்டு பாத்ரூம் போக வேண்டியது தானேன்னு" சொல்றாங்க. எப்புட்றா தூக்கிட்டுலாம் பாத்ரூம் போக முடியும்? எனக்கு எப்படி பேசுறாங்கன்னே தெரியல. கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்ல. ஏன்னா கொஞ்சமாச்சும் என் இடத்துலருந்து யோசிக்கணும். அவங்களே குழந்தைய வச்சிருந்தாலுமே, அவங்க எப்படி ரெஸ்ட் ரூம்க்கு தூக்கிட்டு போவாங்க பாப்பாவ? தூக்கிட்டு போ, இல்லையா தூங்கும்போது பாத்ரூம் போ. இதெல்லாம் எப்படி போக முடியும்? நான் எப்பயும் போல தான் போனேன். இன்னைக்கு சம்பவம் பண்ணிட்டா. என் மேலயும் தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. பாப்பா மேலயும் தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அவ வந்து அவ ஒரு இன்ட்ரெஸ்ட்டா எந்திரிச்சு நிக்க ட்ரை பண்ணி எந்திரிச்சு நின்னுட்டா. நான் வந்து அவள காப்பாத்துறேன்னு போய் தான் இப்படி ஆயிடுச்சு. என் மேலயும் தப்பு தான். அவள வந்து தனியா விட்டுட்டு நான் ரெஸ்ட் ரூம் போனது தப்பு தான். அதுக்காக எல்லா பழியும் என் மேலயே போடணுங்கிறது பெரிய தப்பு. ஏன்னா எனக்கே ஆல்ரெடி கில்ட் ஆகி ஓவர் திங்க் பண்ணி பைத்தியம் பிடிச்சு தான் உட்காந்துட்டுருக்கேன். என்கிட்ட வந்து நீ பாத்ரூம் தூக்கிட்டு போக வேண்டியதானே, நீ வந்து தூங்கும்போது பாத்ரூம் போக வேண்டியதானேன்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? இப்படி பேசுறவங்களும் இருக்காங்க, அப்படி பேசுறவங்களும் இருக்காங்க. என்னதான் பண்றதோ?